எப்பயுமே நம்ம காலேஜுக்கு போனால் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஃபிசியோதெரப்பி ஏன் சூஸ் பண்ணீங்க, தெரிஞ்சு சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு. இந்த கோர்ஸ் பற்றி ஐடியாவே கிடையாது. நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஓகே, ஃபிசியோதெரப்பி படிக்கிறேன்னாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அதுக்குமே தெரியாது எனக்கு. மோர் தென் த ஃபிட்னஸ் ஏரியா ஹாஸ்பிட்டலைசேஷன் தான் ரொம்ப அதிகமாக போல. லைக் இது நீங்கள் சொல்கிறது வந்து லைக் இப்போ வரக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கில் முக்கியமாக டாக்டர்ஸோட ஃபீட்பேக் அபவுட் ஃபிசியோ அது பார்க்கும்போது ஒரு டாக்டரே இவ்வளோ தான் நினச்சிக்காங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட் இப்படி நினைப்பான் நம்மளை. ஸோ வாட் இஸ் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஹூ இஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் அக்கார்டிங் டு யூ? என் ப்ரொஃபஷன் வந்து யூனிவர்சலாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. யாரும் அப்கிரேட் ஆகலை. இங்கே இன்னொரு கேள்வி இருக்குது. அந்த இன்ஸ்டியூட் டஸ் இட் கிவ் ஸ்பேஸ்? நம்ம வளர்கிறதுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இன்ஸ்டியூட் கொடுக்குதா? அலோபதி வந்தாலே இதுதான் வேலை, டயலிஸ் எடுக்க சொல்லுவீங்க அப்படின்னு. ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற வெயிட்ரு மாதிரி. இப்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பிஎஸ்சி நர்சிங் நம்மளோட பேசிக் சேலரி அதிகம். நம்மளோட 3000 லீடிங்கில் இருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்கள். அண்ட் திஸ் இஸ் பாடி மெக்கானிக்ஸ் பாட்காஸ்ட் அண்ட் நான் உங்கள் முகமது அனஸ் ஃப்ரம் தி பாடி மெக்கானிக் ஃபிசியோ ரீஹப் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர் கோயம்புத்தூர். ஸோ இன்றைக்கான டேயில் நமக்கான கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் டிகேட் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளினிக்கல் சைட். ஒரு வெல் ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது ஒரே ஹாஸ்பிட்டலில் 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இப்போது வந்துட்டு அவர் அப்ராட் மூவ் ஆகுறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்சைட்ஸ் அபவுட் ஃபிசியோதெரப்பி, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அபவுட் ஃபிசியோதெரப்பி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் வாட் இஸ் பெஸ்ட் அபவுட் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வெல்கம் சார். ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நான் 12 வருஷம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே. பட் ஆனால் யாரும் ரெகனைஸ் பண்ணலன்னு நினச்சேன். இவ்வளோ ரெகனைஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு நினச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். இட்ஸ் மை ப்ளஷர். ஏன்னா வந்துட்டு லைக் நான் இதில் என்னோட இன்டர்ன்ஷிப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மைண்ட் செட்டில் ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இவர் யாரா ஒரு வித்தியாசமாக என்னென்னமோ பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அட் த சேம் டைம் லைக் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு நீங்கள் மோஸ்ட்டாக ஐசியூவில் தான் இருந்திருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இதெல்லாம் என்னென்னு பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக ஃபிசியோதெரபிஸ்ட் ஐசியூவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண முடியுங்கிற விஷயமுமே உங்களை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு ஆஃப்டர் லைக் 4 இயர்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, ஒரு 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப்பில் ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்து ப்ராப்பரான ஒரு வேலை கைட் பண்ணதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆள். ஸோ அதனால தான் இட்ஸ் மை ப்ளஷர் டு ஹேவ் யூ ஹியர். ஸோ சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபிசியோதெரப்பி எப்படி இருந்துச்சு? நவ் யூ ஆர் மூவிங் டு அப்ராட். இது ஏங்கிறத நம்ம லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் அந்த 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். 12 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி இந்த கோர்ஸை சூஸ் பண்ணேன்னு சொல்லுவேன். எஸ், எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட். ஏன்னா எப்பயுமே நம்ம காலேஜுக்கு போனால் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஃபிசியோதெரப்பி ஏன் சூஸ் பண்ணீங்க, தெரிஞ்சு சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு. லைக் மோஸ்ட் ஆஃப் த ஆள் வந்து தெரியாமல் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கோர்ஸ் பற்றி ஐடியாவே கிடையாது. நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஓகே. ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார். என்ன பண்ணுறீங்கடா? ஃபிசியோதெரப்பி படிக்கிறேன்னாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அதுக்குமே தெரியாது எனக்கு. இது எந்த இயரில் சொல்கிறீங்க நீங்கள்? 2008 பிப்ரவரியில் நடந்துச்சு. ஓகே. ஸோ அவர் கேட்டப்போ அவர் ஒரு மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். நல்லா இருந்துச்சு. அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்கும்போது அவர் சொன்னார் ஷிப்லலாம் பண்ணலாம். எனக்கு மெரைன் இன்ஜினியரிங்கே கிடைக்கல, 12th கட் ஆஃப் கிடைக்கல. ஓகே. ஸோ ஷிப்புக்கு போகணும், அவ்வளோதான் நமக்கு. ஸோ இப்போ ஃபிசியோ முடிச்சுட்டு ஷிப்புக்கு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் ஃபிசியோ எடுத்தேன். லைக் ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு ஷிப்புக்கு போகலாம், அங்கே ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினராக போய்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் ஸ்டார்டிங் இருந்துச்சு. ஓகே. பட்டு கோர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மோர் தென் த ஃபிட்னஸ் ஏரியா ஹாஸ்பிட்டலைசேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல். ஸோ இந்த ஜோனில் வந்து நம்மளுடைய கரியர் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய பிரின்ஸிபல் பற்றி சொல்லிடணும். ஓகே. அவர் என் காலேஜோட பிரின்ஸிபல். ஒரு நாள் இன்ட்ரோ, ஒரு 1 hour ஸ்பீச், அதுதான் இவ்வளோ நாள் நீங்கள் சஸ்டெயின் பண்ண வச்சுருக்கு. அந்த 1 hour அது கொடுத்த இன்ட்ரோ அபவுட் ஃபிசியோ ஒரு ஐ ஓப்பனிங் தான் அது. அந்த மொமெண்ட்டு அவர் பேசினதுலேருந்து எனக்கு ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. ஓகே, நான் வந்து செகண்டரி ஆப்ஷனாக ஃபிசியோ எடுத்தேன், அதுக்கப்புறம் ப்ரைடாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. இன்னொன்று லைக் நான் ஏன் இந்த இதில் வந்து லைக் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண தெரப்பிஸ்ட்டில் நீங்கள் வேணுங்கிறத சூஸ் பண்ண அப்படின்னா லைக் எல்லாருமே ஃபிசியோதெரப்பி மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க அப்போ நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். லைக் எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா, ஐயோ என்னடா இது பண்ணுமா அதை பண்ணுமா, இத்தனை கேஸாக ஒரு நாளைக்கு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஓகே இதுதான் நம்ம ஒர்க் அப்படிங்கிற ஒரு சலிப்பில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்.
பட் ஸ்டில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பேஷண்ட்டையுமே வந்துட்டு ஒரு பேஷண்ட் கிட்ட நம்ம ஒரு 40 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து முடிச்சு செகண்ட் பெட்டுக்கு போய் அந்த பேஷண்ட்டை பார்க்கும்போது அதே எந்தூசியாசமோட, அதே ஒரு ஸ்மைலோட, அதே ஒரு பவரோட திரும்ப போய் இன்னொரு பேஷண்ட் ஒரு 45 மினிட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே ஒருத்தன் வந்து அவனோட ப்ரொஃபஷனை ரொம்ப விரும்பி லவ் பண்ணி பண்ணால் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது, ஏர்னிங்ஸ் செகண்டரி, பட் ஸ்டில் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே உங்களை பார்த்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆனோம். ஸோ அதனால தான் முக்கியமாக உங்களை கூப்பிட்டதுக்கான காரணம். ஓகே, அது ஒரு மெட்டஃபரோட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில கட்சிலாம் புதுசாக தொடங்குவாங்க. ஓகே, எல்லா கட்சிக்கு தொடங்கணுன்னே வந்துடுவாங்க. எல்லாம் நினச்சிப்பாங்க வந்தோடனே பதவி கொடுத்துருவாங்க, ஒரு ப்ரொமோஷன் வந்துடும் அதுன்னு நினச்சிருவாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் அந்த ப்ரொமோஷன் எல்லாமே வரும். கரெக்ட். அந்த அக்செப்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஓகே. ஸோ அவங்க சீக்கிரம் எர்லியர் ரென்யூமரேஷன் எதிர்பார்க்குறாங்க. எர்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது ஒரு ரொம்ப சீக்கிரம் பப்ளிசிட்டி ஆகணும், செலிபிரிட்டியாக மாறணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப எர்லியராக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. அதுக்கான எஃபோர்ட் அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபெட்டப் ஆயிடுறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். அவங்க வந்து ஃபீல்டு மேலே அந்த ஃபெட்டப்பை காட்டிடுறது. ஓகே. அதை தாண்டி ஒன்று வந்து அவங்க போகிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்துட்டு போனவங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த லிமிட்ஸை கொஞ்சம் கிராஸ் பண்ணாலோ இல்லை பிரேக் பண்ண நம்ம நினச்சாலும் அது ப்ரீச்சிங் மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம நல்லதை நம்ம வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போவோம். பட் ஆனால் ஏதோ ஒரு ரூல்ஸை உடச்சிட்டு வெளில போகிற மாதிரி ஒரு அகெயின்ஸ்ட் நிறையா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ அதனால் ஒரு ஈஸியாக என்ன சொல்கிறது, ஒரு பயம் வந்துடுது. ஓகே. ஆனால் அவங்க அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றதுல பண்ணுறது இல்லை. அதுதான் மெயின். இது நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ வரக்கூடிய ஃபிசியோதெரபிஸ்ட்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க, கரெக்டுங்க? இப்போ இதெல்லாம் வந்தோடனே ப்ரொஃபஷனல் கான்ட்ரிபியூஷன் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. நமக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றது தான் ஃபஸ்ட் கொஸ்டினாக வர்றதுனால ஓகே, அந்தமாதிரி சீக்கிரமாக ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க இப்போ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து. ஓகே, ஃபைன். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் நீங்கள் இப்போ எப்படியும் இப்போ ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் திரும்ப பின்னாடி போனால் 2012, 2013 டைமில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் இப்போவே நிறைய பேருக்கு ஃபிசியோதெரப்பினா என்னன்றது இன்னும் ப்ராப்பராக இந்த ஸ்டேட்டில் இந்த சென்ஸில் தான் ஃபிசியோதெரப்பி போய் சேர்ந்துருக்கான்னு கேட்டால் அது பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இப்போவே இப்படி இருக்குங்கிறப்போ ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் பேக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? 12 இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்றத விட எங்கே ஒர்க் பண்ணுறோன்ற மேனேஜ்மெண்ட் வச்சு தான் நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸே இருந்துச்சு. ஓகே, ஃபைன். நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு நான் ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்கிறத விட நான் ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கேன், நான் வேலை செஞ்ச இடத்த சொல்லும் போது அங்கேருந்து வரீங்கன்னா அப்போ கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு தாட் தான். அப்புறம் நிறைய அட்டெண்டர்ஸ் கேட்டுக்காங்க ஃபிசியோனா என்னென்னு கேட்பாங்க. நான் விளக்கம் சொல்லுவேன். சொன்னோடனே ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கைகால் ஆட்டி விட்டுறது தானா அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நம்ம ப்ரொஃபஷனல் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்றதான் நமக்கு கன்சர்ன் எடுத்துக்கவே இல்லை ஸ்டார்டிங்கில் எல்லோரும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போனோம், நம்மளை பற்றி ஒரு இது பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் அப்போது கிடையாது. ஸோ லேட்டரான ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போகும்போது தான் புரிஞ்சுது. அது நம்ம ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கில் முக்கியமாக டாக்டர்ஸோட ஃபீட்பேக் அபவுட் ஃபிசியோ அது பார்க்கும்போது ஒரு டாக்டரே இவ்வளோ தான் நினச்சிக்காங்கன்னா இப்போ ஒரு பேஷண்ட் இப்படி நினைப்பான் நம்மளை, அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது அந்த ஒரு மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ண நான் இன்னும் எஃபோர்ட் போட்டினான்னு கேட்டால் நான் சைடில் பண்ணது பேஷண்ட்டை பேசவே இல்லை, என் ஜூனியர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே இப்போ இங்கேருந்து போய் ரெப்ரசன்டேட் பண்ணுறவங்க நல்லா பண்ணணும். கரெக்டு. மோர் தென் த அப்சர்வரோட ரெப்ரசன்டேட் பண்ணவும் நல்லா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இவங்களை கொஞ்சம் பூஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஃபைன். இன்னொன்று, நீங்கள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜஸில் அதை பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அட் த சேம் டைம் நம்ம அதை நம்மளை காட்டிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம்னு சொன்னீங்க. ஸோ வாட் இஸ் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஹூ இஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் அக்கார்டிங் டு யூ? இதை ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க ஃபிசியோதெரப்பினா. ஆக்சுவலி என்ன பற்றி ரீஹாபிலிட்டேஷன் இஸ் எ டீம். ஓகே. அது வந்து ஒரு யூனிக்காக ஒரு ஃபிசியோதெரப்பி மட்டும் கொண்டு போய் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அதில் ஆக்பஸ் தெரப்பி இருக்காங்க, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இருக்காங்க, ஸ்பீச்சு நிறைய வந்துட்டு இருக்காங்க இன்னும். ஓகே. ஸோ நம்மளோட ரோல் எக்ஸாக்டாக ரீஎஜுகேஷன் ஆஃப் த மசில் அண்ட் த நர்வ் சிஸ்டம். ஓகே. ஸோ அதை ஒரு எடுத்துக்கலாம். அண்ட் ரீஸ்டோரிங் த ஃபங்க்ஷன், இந்த 2 டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். ரீஹாபிலிட்டேஷன் இது கொஞ்சம் என்டையருக்கு இன்னும் கொஞ்சம் ரீஸ்டோரிங் த ஃபங்க்ஷனும் வரும், அந்த மசில் ரீஎஜுகேஷனும் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ப்ரிசைஸ்டாக நம்ம கொஞ்சம் நேரமாக இருந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓவரால் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம தான் இதெல்லாம் பண்ணுமான்னு ஓவர்லோடடாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறனாலே ஒன்றும் தெரில, நம்ம ரோலை கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணாமல் இருக்குமா எனக்கு தோணுது.
பட் ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போது இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். வை பிகாஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்னா என்னென்னு கேட்கும்போது நான் இதை பண்ணுவேன், நான் இதை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தாண்டி ரீஹபிலிட்டேஷன் இஸ் அ டீம் அப்படின்னு ஒரே வேர்டில் சொல்லிட்டீங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டையும் அதுக்கு ஈக்குவலாக ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒர்க் பண்ணணும். அப்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு பேஷண்டோட வெல்ஃபேருக்கு ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப கிரேட். இப்படி ஒரு ஆன்சர் நான் உண்மையை எதிர்பார்க்கல. பட் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறத நம்ம சில நேரங்களில் சொல்லலாம். இல்லை எல்லா இடத்துலையுமே எப்படின்னா லைக் நம்ம தான் ஃபிசியோதெரபிஸ்ட் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணுறோம், நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் பார்க்கும்போது பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லையுமே ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து கை கால் அழைச்சி விட்டுருவாங்க, அவங்க வந்து ஸ்ட்ரோக் ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது, அது பாசிவ் மூவ்மெண்ட் அந்த மாதிரிலாம். பட் ஸ்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க ரெடி பண்ணிடுறாங்க, ஓகே நம்ம ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷனாக வீட்டுக்கு வந்துட்டோமா, ஃபிசியோதெரபிஸ்ட் தான் வீட்டுக்கு வச்சு பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் லைக் ரீஹாபிலிட்டேஷன் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்பீச் நம்மளும் ட்ரெயின் பண்ணலாம், பட் ஸ்டில் அதுக்கான ப்ரிசைஸாக அதுக்குன்னு படித்து வர ஆட்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ப்ரீத்திங் நம்மளே ட்ரெயின் பண்ணலாம், பட் ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ கரெக்ட், எக்ஸாக்ட்லி. லைக் எப்படி இந்த ஒரு உண்மையை எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இல்லை. அதுதான் இப்போ சில டெக்னிக்ஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக தான் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது மேனேஜ்மெண்ட் வைஸ்னால் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, உங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் அவங்க கம்ப்ளைண்ட் வராங்கன்னா, அவங்க ஒரு கார்டியாக் கண்டிஷனோட வராங்க, இல்லை ஒரு ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனோட வராங்கன்னா, we can cure. அது வந்து 100% ட்ரூ. அது we can postpone the worsening stage வந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணி வைக்க முடியும். அதில் we can manage the certain ஒரு பொசிஷனில் வராங்க, அந்த பொசிஷன் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். அதை விட்டு ஐ வில் க்யூர் த ப்ராப்ளம்னு போனால் அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாது. கரெக்ட். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு பிரின்சிபல் இல்லாமல் கொஞ்சம் அக்ரெசிவாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது இன்டென்ஷனலாகவே பேஷண்ட்டையும் ரொம்ப டவுன் பண்ணும், நமக்கு ஒரு ஹோப் இருக்காது. ஸோ நோயிங் த லிமிட்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத தாண்டி நான் என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல ஃபஸ்ட் தெளிவாக இருந்துக்கணும். கண்டிப்பாக. ஒரு பெரிய பணக்காரரை மீட் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் அப்போ. ஓகே. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவரோட யங் ஏஜில் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு எம்ப்ளாயி தான் அவர். இப்போ மோதுன்னு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன், என்ன மாதிரி நீங்கள் டிசிஷன்லாம் எடுப்பீங்க கேட்டால், நான் லைஃப்பில் ஃபஸ்ட்டு எதுக்கு நோ சொல்லணுமோ அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் நான் எஸ் சொல்கிறத வந்து கான்சென்ட்ரேட் பண்ண டைம் நிறைய கிடச்சிது அப்படின்னு சொன்னார். சூப்பர். ஸோ அப்போ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் மைண்டடாக லைக் பிசி கிடைக்கும், நமக்கு அதில் சேலரி கிடைக்கும், அது எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குங்கிறத தாண்டி நம்மளோட லிமிட்டை தாண்டி ஒர்க் பண்ணிடக்கூடாது. அது ஒன்று. இன்னும் மெடிக்கலில் சொல்லிட்டோம்னு சொன்னால் ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெட் ஃப்ளாக்ஸ், எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு பெயின் ஒருத்தவங்க வந்துட்டாலோ இல்லை கம்ப்ளைண்ட்னா ஃபஸ்ட் நம்மளே சரி பண்ணு நினைக்கூடாது. யூ ஹேவ் டு லுக் இன்டு த ப்ராப்ளம். அவன் என்ன தான் பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே. பெயின் சொன்னோடனே அது ஃபிசியோ கிடையாது. கரெக்ட். அது ஃபஸ்ட்டு பெயினா அது ஏக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிசியோக்கு கை வைக்கணும். நம்ம அந்த டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்க்குள்ளே ரொம்ப போராக இருக்குமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஆஃப்டர் ஒர்க்கிங் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் லேப் வேல்யூஸில் கொஞ்சம் நம்ம லேக் வைப்போம். ஸோ அந்த லேப் வேல்யூஸ் லுக் நம்ம பண்ணுற ஐடியாவே இல்லைன்னா அப்போ நமக்கு அந்த ப்ராப்ளத்தோட உண்மையான காசும் தெரியாது. ஓகே. ஸோ ரெண்டாவது ஃபிசியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். லைஃப்பில் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் சால்விங் த ப்ராப்ளம்ஸ் தே வில் பி த இன்ஃப்ளூயன்சர். நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் சிம்டம்ஸை சால்வ் பண்ணுற வரைக்கும் வி கேன் பி த ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியாதுன்னு நான் சொல்கிறேன். கரெக்ட். அதாவது இப்போ பெயினை மட்டும் சால்வ் பண்ணுறதை தாண்டி அது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த ரூட் காஸை ட்ரீட் பண்ணணுன்னு. எக்ஸாக்ட்லி, சூப்பர். அதே மாதிரி சார் இப்போ இந்த 12 years என்ன ஹாஸ்பிட்டல், அதையும் ஒரே ஹாஸ்பிட்டல் இப்போ இருக்க ட்ரெண்டில் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். லைக் 1 year முடிச்சிட்டாங்க, ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஷிஃப்ட் ஆகுறாங்க. பட் ஸ்டில் ஏன் 12 years இன் ஒன் ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டல், எதனால அது? லைக் எனி ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா அதுக்கு? ஸ்பெசிஃபிக் ரீசன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாஃப் அது எல்லாமே எனக்கு என்னுடைய லைஃப்பில் மேக்ஸிமம் ப்ரொஃபஷனல் வைஸ் கரியர் வைஸ் சேஞ்ச் பண்ண எல்லாமே சீனியர்ஸ் மட்டும்தான். ஓகே. ஜூனியர்ஸ் வந்து அதுக்கப்புறம் நிறையா டீச் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு இல்லை, பட் சீனியர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். ஓகே. என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து சொன்னார், நீ கோயம்புத்தூரில் இருக்க வரைக்கும் ஒர்க் பண்ண நினச்சின்னா ஒர்க் பண்ணிக்கோ, அங்கேருந்து மூவ் ஆன் ஆகாதான் இருந்தால் ஃபாரின் போய்க்கோ, அதான் பெஸ்ட் ஐடியா வைக்குன்னாரு. இனிஷியலாக எனக்கு அந்த ஃபாரின் ஐடியாலாம் கிடையாது, யாரோ ஃபாரின்லாம் போகிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போது கோயம்புத்தூரில் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, கோயம்புத்தூரில் இதோட பெஸ்ட்டாக ஒரு இன்ஸ்டியூட் இருக்குமா அப்படின்னு நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு அது கிடைக்கல. என்ன ரீசன்னா, என் ப்ரொஃபஷன் வந்து யூனிவர்சலாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஓகே சேச்சுரேட்டடாக பாப்புலேஷன் பார்க்கும்போது எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெண்டில் இருக்க மாதிரி தோணுச்சு. ஓகே. யாரும் அப்கிரேட் ஆகலை. மொடாலிட்டிஸ் மாறுது, அந்த ஒரு ஆம்பியன்ஸ் மாறுது, பட் டெக்னிக் வைஸ் வந்து யாரும் பெருசாக பண்ண மாதிரி இல்லை.
அது எப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுற சீனியர்ஸ் கிட்ட பேசுறது, ஒருத்தவங்க எப்படி அவங்களோட விஷன் எப்படி இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் விஷன் பார்க்கறது. இதனால் ஸோ ஓவரால் பார்க்கும்போது இருக்க இடமே பெஸ்ட்டுன்றதுனால அப்படியே இருந்துட்டீங்க. அதாவது லைக் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான நீட் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சா? நீடு இல்லைன்னுல, அந்த எஃபர்ட் போட்டு நான் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா திருப்பி என் க்ரோத் வந்து இருக்குமான்னு கேட்டால் ஒரு இன்ஸ்டியூட்டை பேஸ் பண்ணி என் க்ரோத் இல்லைன்ற நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ வேறு நம்ம எங்கே வேணாலும் போகலாம், நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து நம்மளா ஒரு ப்ராக்ரெஷன் நமக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னா நடக்காது. ஓகே. ஸோ அப்போ எந்த இன்ஸ்டியூட்டில் இருந்தானே அது பிளேஸ் டசன்ட் மேட்டர்னும் போது இப்போதைக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு நல்லா இருக்குது. ஓகே. இந்த கோயம்புத்தூர் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது, நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஃப்ரெண்ட்ஸு எந்த சர்க்கிளையும் பிரேக் பண்ண மனசு இல்லை. அங்கேயும் இன்ட்ரெஸ்டிங் நிறைய சேலஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஓகே. பெரிய பெரிய சேலஞ்செலாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு ஃபிசியோதெரபியோட அவேர்னஸே அப்போ தான் கொண்டு போய் ரீச் பண்ணிச்சு. ஓகே. அதுமாதிரி ஒரு இயர்லி ஒன்ஸ் ஒரு பெரிய சேலஞ்சிங் கேஸ் வந்துடும், அதை வச்சுட்டு ஒரு 1 இயர் அப்படியே போயிடும். ஓகே 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 அப்படியே விட்டுட்டோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல சொல்லும் போது நீங்கள் வந்துட்டு அந்த இன்ஸ்டியூட் டசன்ட் மேட்டர், என்னோட க்ரோத்துக்கு இன்ஸ்டியூட் எந்த அளவுக்கு லைக் பெருசாக இது பண்ணுற மாதிரி தெரியல. வை பிகாஸ் நானாக எவ்வளோ படித்து வந்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். இங்கே இன்னொரு கேள்வி இருக்குது, அந்த இன்ஸ்டியூட் டஸ் இட் கிவ் ஸ்பேஸ், நம்ம வளர்கிறதுக்கு தேவையான விஷயத்த பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இன்ஸ்டியூட் கொடுக்குதா? 100% கொடுக்குறாங்க. ஓகே. எப்போ அப்படின்னா வென் யூ கான்ஃபிடென்ட் ஆன் யுவர் டெக்னிக்ஸ். ஓகே. நீங்கள் டெக்னிக்கோ இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஏதோ பண்ண போகிறீங்க, ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ப்ரோட்டோக்கால் அப்படின்னா அதில் அவேர்னஸ் ஃபஸ்ட் நமக்கு கிளியர் ஆக்கணும். ஸோ ஒரு பேஷண்ட்டை போய் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா டாக்டர் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா அது அவங்க பேரில் தான் ப்ரைமரி அட்மிஷன். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ஸோ இது என்ன பண்ணுறீங்க, என்ன டெக்னிக்னு. ஸோ இந்த டெக்னிக்கை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அண்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் பேஷண்ட் நீட் இன்னும் நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டாக்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நான் பண்ணுவேன், இது வரும் அப்படின்னு சொன்னால் அது வந்து வரதில்லை. ஏன்னா அதுக்கு முக்கால்வாசி ரீசன் வந்து யாரும் டெக்ஸ்ட் புக்கை படித்து உள்ளே வந்துலாம் யாரும் டெக்னிக் எடுக்கிற அளவுக்கு இப்போதைக்கு பொறுமை இல்லை. எல்லாம் வராங்க, யூடியூப்பை பார்க்குறாங்க, எனக்கு இந்த மசில் பெயினாக இருக்குது, இல்லை இந்த அந்த பேஷண்ட் வந்து என்டியூரன்ஸ் ரொம்ப போராக்கி இம்ப்ரூவ் பண்ணோம்னா யூடியூப்பில் 2 டெக்னிக் போடுறாங்க, அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க. அதோட ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் என்ன இருக்குது, அதோடைய லிமிட்ஸ் என்ன இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க டாக்டர் சைடில். இவெண்ட்டை ஒரு டேட்டா பேஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், வீடியோ வைஸ் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணால் செட் ஆகிறது இல்லை. ஓகே. ஆனால் நீங்கள் லைக் இப்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு லைக் நாங்கள் இது இருக்கும்போது கூட நிறைய விஷயங்கள் ஓகே நவீன் சார் சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து காலேஜில் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன சொல்ல வரீங்கன்னா லைக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை திரும்ப ரிவைஸ் பண்ணணும், நம்ம திரும்ப வந்து நம்ம நிறையா படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்போ ஆக்சுவலாக இந்த 4 இயர்ஸ் முடிச்சுட்டு லைக் நம்ம ப்ராப்பர் சிலபஸை பற்றி முடிச்சுட்டு வெளியே வரவனால உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்க முடியுமா? லைக் இது எப்படி அப்புறம் எப்பயுமே வந்துட்டு இதை முடிச்சுட்டு போய் தான் நம்ம தனியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ அப்போ இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? லைக் ஒரு ஃப்ரெஷராக முடிச்சுட்டு வெளியே வர்றவன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? இல்லை நாலேஜ்னு சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இல்லை சார் உண்மையாக தான் இல்லை ஓகே. அது என்னென்னா நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட் சைடில் காலேஜஸ் டீச் பண்ணுறதுல என்னென்னா ஒரு கண்டிஷனை மட்டும்தான் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் காலேஜ் படித்த எதுவுமே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் ஆகாது. கரெக்டு. ஸோ நீங்கள் ஒரு டெக்னிக் எடுத்துக்கோங்க, பேசிவ் மோஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அது நிறைய கான்ட்ராண்டிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே இங்கே இண்டிகேஷன் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோர் ஐடியா வந்து புக்கில் கொடுத்துட்டாங்க, அது ஒரு ஃபிசியோதெரபியோட பர்ஸ்பெக்டிவில் அப்படி இருக்குது. பட் கம்மிங் டு த ஒரு ஃபிசியலாஜிக்கலாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் வந்து கொஞ்சம் மாறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டோம். ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை வச்சுட்டு இங்கே இதுதான் நடக்கும், இதுக்கு மேலே இது நடக்காது. ஸோ பேஷண்ட்ஸ் கூட நடக்கலாம் மாட்டான், ஃபஸ்ட்டு கொடுக்கனால இதனால அவனுக்கு ஒரு ஆக்சிஜனேஷன் மெயின்டைன் ஆகும். இந்த ஒரு ஐடியா மட்டும் அவனுக்கு கொடுத்துட்டோன்னா அவன் அதுக்கப்புறம் கிளாரிட்டி அவன் எடுத்துப்பான். நம்ம சொல்லித்தரும் போதே இது கொடுத்தா நடந்துடுவான்னு சொல்லும் போது அப்போ ஃபஸ்ட்டு கான்ட்ராண்டிகேஷனை கண்டுபிடிப்பான். நான் எதுக்கு ஒரு ரிலாக்ஸ் அண்ட் சடேஷனுக்கு பேஷண்ட் எதுக்கு மூமெண்ட்ஸ் கொடுக்கணும், அவன் தான் நடக்க போகிறதே கிடையாது, அவனுக்கு எது கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல கோல் மாறுது. ஸோ ஒரு பிளேஸ்ட்டு வந்து கோல் மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளும் ஐடியாவை வந்து கொஞ்சம் அக்செப்டன்ஸ்க்கு வரணும். ஒரு இந்த சொல்லுவாங்க மார்ட்டாலிட்டிலாம் கொஞ்சம் ஹை ரேட்டில் இருக்க பேஷண்ட்டை போயிட்டு நான் ஃபிசியோ கூட நடக்க வச்சுட்டு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டே தான் சொன்னேன், ரெட் ஃப்ளாக்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். எனக்கு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ரூல் அவுட் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஐடியாவை நான் கிளியராக வச்சுக்கணும். ஓகே இதுதான் நான் பண்ண போகிறேன், ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 75 வயசு தாத்தா வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வென்டிலேட்டரில் இருப்பார், 2 நாள் நடக்க வச்சு கொடுத்துருங்க விஐபி அவர் அப்படிலாம் பேசுவாங்க. ஓகே.
அது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் பார்த்துட்டு, இல்லை மல்டி ஃபேக்டரியாக இருக்குது, நிறைய கண்டிஷன் இருக்குது. இவ்வளோ கோமாபிலிஸ் இருக்க ஒரு பேஷண்ட்டை உடனே நடக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நீங்கள் சரி நோன்னு தான் ஃபஸ்ட் சொல்லணும். ஓகே. ஃபஸ்ட் சொல்லிட்டு, இல்லை என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் இவ்வளோ தான், ஃபஸ்ட்டு வீண் பண்ணுறேன் வென்டிலேட்டர்லேருந்து. அதை நம்ம இப்போ சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம மரியாதை நம்ம காப்பாற்றி ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து கோலை ஷார்ட் பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோலை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலே நம்மளுடைய வேல்யூ நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களை கோவொர்க்கர்ஸ் எல்லாம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அவங்க ரோல் இப்போ இங்கே இது தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னா ரெஸ்பெக்ட் கிடைக்கும் போது தானே அந்த ப்ரொஃபஷனான இது வந்து கிடைக்கும். இன்னொன்று ரெஸ்பெக்ட்டுங்கிறது தான். இன்னொன்று எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக இருக்காது. கரெக்டில் கூட கோவர்க்கர்ஸோட இவங்களால் எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்ஸில் போயிடும். அப்போது நம்மளோட லிமிட்டை நம்ம ப்ராப்பராக சொல்லிட்டு அப்படின்னா அவங்களும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னொன்று, இப்போ நீங்கள் இந்த ஃபிசியோதெரப்பி நம்ம வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்னு நம்ம சொன்னோம். பட் ஸ்டில் இது பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவில், ஒரு லேமேன் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க அது எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற மற்ற டெக்னீஷியன்ஸோ இல்லை மற்ற ப்ரொஃபஷனல்ஸுமே எந்தளவுக்கு ஃபிசியோதெரப்பியை அப்சர்வ் பண்ணியிருந்திருக்காங்க ஸ்டார்டிங்கில், இப்போ எந்தளவுக்கு அதை பர்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அந்த டிஃப்ரென்ஸ் ஏதாவது வந்திருக்கா? அந்த லைக் அவங்க அப்சர்வ் பண்ணுற அந்த பெர்செப்ஷன் ஏதாவது மாறி இருக்கா? நிறைய இன்னும் மாறணுமா? அதனால் நிறைய மாறி இருக்குது. நான் வேலைக்கு போன புதுசில் ஒரு சில கண்டிஷன், முக்கியமாக எக்மோன்னு போட்டாங்கன்னு வைங்களேன். ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்மோ போட்டாங்களே, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னுவாங்க ஐசியூவில் இருக்கும்போது. ஸோ கோவிடில் வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்மோ பேஷண்ட் வந்து அங்கே வீண் பண்ணி ரெக்கவரி கொடுத்தப்போ, இப்போ எக்மோனா இப்போ ஃபிசியோதெரபிஸ்டாக ஃபஸ்ட்டு தேடுறாங்க. அவன் ஐடியாவை ஃபஸ்ட்டு கேளுங்க, அவனோட இன்புட் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு டாக்டரோட டெர்மினாலஜி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு வேர்டு அது. எக்மோவில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, பேஷண்ட் மேலே எக்மோ இருக்குது, பேஷண்ட் நல்லா ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. பட் பேஷண்ட் அன்கான்ஷியஸ், ரிலாக்ஸேஷனில் இருக்காங்க. ஸோ 2 days கழித்து வீண் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சீஃப் டாக்டர் வேறு ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டான எக்மோ அந்த டாக்டரை கூப்பிட்டு வராங்க. அவர் வந்து இப்போ ப்ரெசன்ட் செட்டப்பை பார்த்துட்டு எல்லாம் ஃபைன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 பேர் இந்த டீமில் நிற்கிறாங்க. டாக்டர்ஸ், அனஸ்தீசியா நிறையா பேர் நிற்கிறாங்க. எல்லாம் நின்றுருக்காங்க. அப்புறம் அது கொஞ்சம் பெரிய விஐபி பேஷண்ட்னால எல்லாரோட அட்டென்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு அவர் மேலே. ஸோ அப்போது டக்குன்னு அந்த இருக்கலையே சீஃப் டாக்டர் வந்தார்ல, வெளிலேருந்து வந்தார். அவர் கேட்டார், வேர்ஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு கேட்டார். அடுத்த நானும் யாரோ கேட்குறாங்க போல் அப்படின்னு நினச்சி தண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் சடனாக நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்டிங்கன்னு கேட்டார். ஓகே, இதுக்கப்புறம் அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு வேர்டு அவர் சொன்னதுக்கு தான் ஓகே ஃபைன். அந்த நம்ம ஃபாரின் அளவுக்கு இன்னும் அப்டேட் ஆகலைன்றது ஃபஸ்ட் நமக்கே தெரியல. அப்போ எப்படி பேஷண்ட்டுக்கு தெரிய போகுது நம்ம ஃபீல்டு அப்டேட் ஆகிடுச்சு இல்லைன்றது. அப்புறம் தான் நைட்டு போய் படிக்கிறேன். ஓகே. அப்போ ஹெச்ஓடி முக்கியமாக பயங்கரமான கைடன்ஸ் அவர் கொடுத்த கைடன்ஸ்லேருந்து பார்க்கும்போது, ஐயோ நம்ம இத்தனை நாள் இது பார்க்கலையே, நம்ம வேறு மேலே பார்த்துருக்கோம் ஃபிசியோ அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போது அந்த பர்செப்ஷன் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் எக்மோ போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்களா அந்த டீமில் அப்படின்றது ஒரு கண்டிப்பாக மேண்டேட்ரியான ஒரு பர்சன் ஆகிட்டோம். பட் ஸ்டில் இது வந்துட்டு இப்போது நீங்கள் சொன்ன அந்த சீஃப் டாக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்க, அது வரைக்கும் அவங்க இருக்கவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல நம்ம தான் முக்கியம் அப்படின்னு. ஆனால் இது வந்து ஒரு லைக் ஒரு வெல் எக்யூப்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்கிறப்போ அங்கே வந்து இந்த மாதிரியான வெளி டாக்டர்ஸ்லாம் வந்து போகிறதுக்குண்டான ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க இந்த லைக் ஃபிசியோதெரபிஸ்ட்டோட பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு போயிடறாங்க. அதாவது நம்மளை காட்டுறதுக்குண்டான ஒரு லைக் ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க. பஸ்ல இது எல்லா ஹாஸ்பிட்டலும் அது கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா அந்த ஸ்பேஸு? எல்லா ஹாஸ்பிட்டலையும் கிடைக்குமான்னா வெரைட்டி ஆஃப் பேஷண்ட்ஸை பொறுத்து தான். ஓகே. நான் இந்த எக்மோ மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் இருக்கனால அதை நான் பேசுகிறேன். சில ஹாஸ்பிட்டல்லாம் அது இருக்காது, இன்டென்சிவ் கேர் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. கரெக்ட். ஸோ அவங்க சைடில் வந்து ஃபிசியோதெரபி ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். அதான் நான் ஃபஸ்ட் சொன்னது தான். ஃபஸ்ட் நம்மளுடைய நீட் என்ன, நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்கு இருக்கும், நம்ம கோல் என்னன்றது ஃபஸ்ட்டு ரெகனைஸ் ஆகணும். ஒரு ஓஏனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா நம்ம ஸ்டார்டிங் சொல்லுவாங்க எல்லோரும், ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தா கீழே உட்காரதை அவாய்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஓபிசிட்டினால வருது, அந்த மாதிரி ஒரு ஒரு மித்து இருக்குது நிறையா. ஸோ அந்த மித்தை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் அது எவிடன்ஸ் கொடுக்கணும். அது மித்து பிரேக் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது நம்புகிற மாதிரி இருக்கணும். ஒருத்தவங்க சொன்னாங்க அதை நம்பிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது கடைசி வரைக்கும் இதாகாது. ஸோ நம்ம போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும் போதே அப்போ தான் அங்கே இருக்க டாக்டருக்கு அது தெரியும். ஸோ அந்த டாக்டர் ஒரு வெளில போகும்போது தான் கொண்டு போவாங்க. ஏன்னா நம்ம ஃபீல்டுக்குள்ள எல்லாம் இன்டர்ஃபியர் அது ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. கரெக்ட். பிகாஸ் அது ஒரு ஐடியால்னால் திருப்பி சொல்கிறது தான். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கில் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டயக்னோசிங் த ப்ராப்ளம். ஸோ அவங்க மெடிசன் கொடுத்து அந்த பெயினை சரி பண்ணுறது அவங்க சைடில் அவங்க பண்ணும்போது நமக்கு டயக்னோசிஸ் பண்ணுற ஐடியா ஃபஸ்ட் கிளியராக இருக்கான்றது ஒரு கொஸ்டினில் இருக்கும்.
அண்ட் ஓவரால் இப்பயும் பேஷண்ட் சைடில் நீங்கள் அப்சர்வ் பண்ணால் தெரியும், நீங்கள் டயக்னோஸ் பண்ணது ஃப்ராசன் சொல்கிறாக்கலாம், அவங்க சைடில் அப்சர்வ் பண்ணது வந்து ஒரு பிஎஸ் சொல்கிறாக்கலாம். ரெண்டுத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன கேட்டு உங்கள் அட்டெண்டர் கேட்டால் நமக்கு சொல்ல தெரியுமா கேட்டால் ஒரு கொஸ்டினில் வந்து உட்காரும். ஸோ ஓகே, அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். இது எப்போ நம்ம பிஏவாக சொல்லுவோம், இது எப்போ ஃப்ராசனாக சொல்லணும். அதுமாதிரி டிஃப்ரென்ஸ் டயக்னோஸ்டிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு டாக்டர் பண்ணுறது எல்லாம் கரெக்டுன்னு அட்டெண்டர்ஸ் நம்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே அவங்க அப்படி தான். ஸோ அதை இன்னமும் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரணும், ஒரு வைடாக போகணும். ரொம்ப நேராக போகாமல் கொஞ்சம் வைடாக இருக்கணும் நாலேஜ் வைஸ். பட் ட்ரீட்மெண்ட் வைஸ் ரொம்ப நேராக அதுதான் முக்கியம். இப்போது நீங்கள் சொல்கிறது நாலேஜ் வைஸ் வைடாக இருக்கணும், பட் ட்ரீட்மெண்ட் வைஸ் நேரவாக இருக்கணும். அதான் நான் வைடான நாலேஜை நம்ம கெயின் பண்ணிட்டால் எந்த அளவுக்கு நம்ம நேரவாக போக முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஓகே ஃபைன். இப்போ நான் ஆக்சுவலாக நீங்கள் ஓஏ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நானே யோசிச்சேன் அந்த ஓஏ பற்றி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் இது பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகே, இது வந்து சர்ஜரியில் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா என்னோடய ஃபேமிலி வெரி க்ளோஸ் ஃபேமிலி மெம்பருக்கு சர்ஜரி பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே இதுதான் தீர்வா அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்போது இந்த ரீஹேப் ஆஃப்டர் சர்ஜரி ஒரு எக்ஸசைஸ் ஒன்று நம்ம சொல்லி, அதை ஸ்டாட்டிக் குவாட்ஸ் தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் சடனாக ஒரு டைம் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டு போனீங்க. இப்போ உங்களுக்கு எதில் பிரச்சனை? உட்காரதுல மடக்கிறதுல பிரச்சனை. நீ எதை ட்ரெயின் பண்ணிருக்க? குவாட்ரிசெப்ஸை ட்ரெயின் பண்ணிருக்க. அது எந்தளவுக்கு அது இம்ப்ரூவ் பண்ணும், எந்தளவுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு கேள்வியாக கேட்டு போகும்போது அப்போ தான் ஆமாம்ல நான் என்ன தப்பு, நான் உட்காரதுக்கு தான் ட்ரெயின் பண்ணும், ஆனால் எக்ஸ்டென்ஷன் நான் எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியே அப்போ தான் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது. ஸோ எப்படி இவ்வளோ கிளாரிட்டியாக இவ்வளோ விஷயத்தை எப்படி உங்களால் லைக் எடுத்துகிட்டு போக முடியுது? இல்லை, அது முக்கியமானது சீனியர்ஸ் தான். ஸோ எக்ஸாக்ட்லி சீனியர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது தான். ஓகே. ஸோ அவங்க பார்க்குற கேசஸ்ஸு, என்னுடைய காலேஜ் சீனியர் ஒருத்தர், இமீடியட் சீனியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இங்கே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் எம்பிடி ஆர்த்தோ முடித்தார். நான் பிபிடியில் தான் இருந்தேன். நான் டிகேஆர் கேஸ் பார்ப்பேன், அவரும் டிகேஆர் கேஸ். வீட்டுக்கு போய் ஹோம் விசிட் போவோம்ல, பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் 2 பேர் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் வரும்போது டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தப்போ நான் பாட்டுன்னு எக்ஸசைஸ்லாம் சொன்னேன், இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா. அவர் ஒன்று இதெல்லாம் எதுக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு ஒரு 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ஏன் இப்போ இதில் கொடுத்தா என்ன, அதான் இந்த மசில் சும்மா தானே கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஓகே. அப்போ அவர் தான் சொன்னார், இல்லை அதுக்கு ஒரு பயோமெக்கானிக்ஸ் உனக்கு கிளியராக புரியணும். ஸோ பயோமெக்கானிக்ஸ் யூஸ் பண்ண மட்டும் தான் ஆர்த்தோவில் நல்ல ரிசல்ட் இருக்குன்றது அவரோட வேர்ட்ஸ் தான் அது. ஸோ அந்த சீனியருடைய ஒரு கான்டாக்ட் அவரோட வேர்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் மற்ற எல்லா கண்டிஷனையும் கொஞ்சம் பயோமெக்கானிக்கலாக பார்க்கலாமே. ஓகே. அதுக்கு நம்ம ஒரு நியூரோ ஆர்த்தோ அப்படி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் பயோமெக்கானிக். நம்ம ப்ரொஃபஷனல் மெயின் கோரே பயோமெக்கானிக்ஸ் தான். ஓகே. ஸோ அதனால் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஃபாரினில், இங்கே என் சீனியர்ஸ் அறிக்கை அந்த வார்த்தை சொல்லுவார் அவர், வி ஆர் த மூமெண்ட் சயின்டிஸ்ட், கோயிங் டு இன்வென்ட் சம் மூமெண்ட்ஸ். எல்லாம் பண்ணால் பெயின் வரும், இது பண்ணாதீங்க, இதை எப்படி பண்ணணும்னு ஒரு டயக்னல் ஆங்கிளோட சொல்லணும். ஸோ அதெல்லாம் நம்ம சொல்கிறது நம்மளால் மட்டும்தான் முடியும் மெடிக்கலில். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அதை சும்மா டாக்டர்ஸ் சொன்ன ப்ரோட்டோக்கால் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ ஓல்டு ப்ரோட்டோக்காலை கொஞ்சம் ப்ரிசைஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னா எப்படி எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணுமோ, எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ் கொடுக்கணுமோ, அட் த சேம் டைம் சீனியர் தெரபிஸ்ட்டும் கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் ஆகணும்னா நான் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டெய்லி நீங்கள் அப்கிரேட் பண்ணி காட்டினா தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் அப்கிரேடே பண்ணல, அதனால் ஒரு லாபமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பேஷண்ட் சைட்லையும் லாபம் இல்லை, அவனுக்கு அதே 10,000 தான் இன்னும் செலவாகுது. அவங்க நீங்கள் அப்கிரேட் ஆனால் உனக்கு ஒரு 5,000 செலவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்போ உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. நீங்கள் அப்கிரேட் ஆகல, அவனுக்கு இன்னும் செலவு அதிகமாகுது. 10,000 1 லட்சம் ஆகுதுன்னு வைங்களேன். ஓகே. அப்போ உங்களை எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? அதாவது வந்து ஃபிக்ஸ்டு ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ இங்கே வந்து டிகேஆர்னா இவ்வளோ தான், இவனுக்கு ஒரு 4 எக்ஸைஸ் சொல்லி தருவானுங்க, இந்த 4 எக்ஸைஸ் தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னா அவங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அவன் வந்து பேஷண்ட் கண்டிஷன் வைஸ் ஒரே டிகேஆர் தான், பட் இவன் ஜெனு வேறத்துக்கு ஒரு மாதிரி பண்ணுவான், ஜெனு வேல்கமுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் போடுவான். கரெக்ட். அவன் வந்து பேத்தலாஜிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணி ஃபிசியலாஜிக்கலாக நிறைய கரெக்ஷன் கொடுத்து ஒரு அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே வரும்போது உங்கள் ப்ரோட்டோக்கால் அவன் டிசைனே பண்ண முடியாது. கரெக்டு. ஸோ நம்ம வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு ப்ரோட்டோக்கால் செட் பண்ணக்கூடாது. ஸோ அப்கிரேடேஷன் இருக்கணும். அந்த அப்கிரேடேஷனுக்கான ரீசனிங் வந்து நமக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ அட்டெண்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் அவேராக போய் சேரணும். ஓகே. ஸோ ஒரு சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆங்கிள் பம்ப்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டாட்டிக் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒரு 60 நாள் கழிச்சு கேட்டாலும் அதே எக்ஸைஸ் தான் பண்ணிருக்கேன். ஓகே. அப்கிரேட் ஆகலைன்னா அப்புறம் எப்படி மதிப்பாங்க? அப்போ இந்த அப்கிரேட் ஆகிற நாலேஜ் வந்து நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம அட்டெண்டருக்கும் பேஷண்ட்டுக்கும். நீங்கள் யாருன்றதை ஃபஸ்ட் நீங்கள் தான் சொல்லணும். கரெக்ட். இன்னொருத்தவங்க சொல்லணும், அவங்களுக்கு விஷனில் என்ன இருக்கோ அதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போது இப்போ இருக்க ட்ரெண்டில் எனிதிங் இஸ் அஃபோர்டபுள்.
ஸோ அப்போ ஒரு பேஷண்ட் கிட்ட போய் நீங்கள் இது பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு கேர் பேஷண்ட் கிட்ட போய் பேசிவ் மூவ்மெண்ட் நம்ம பண்ணுறோம். அப்போ இதுக்கான இது வந்து இதுதான், இந்த மூவ்மெண்ட்டை லைக் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து அந்த மூவ்மெண்ட்டை பண்ணாமல் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டியோ இல்லை எக்ஸ்டென்ஷன் லேகோ வர ஆரம்பிச்சிரும். இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லி இதுக்காக தான் இது பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ இதுக்காக ஒரு மெஷின் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. சிபிஎம்னு ஒரு மிஷினை கொண்டு வந்து லைக் காலில் மாட்டி இது பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்மகிட்ட அப்படியே பேச்சு வாக்கில் ஒரு பேச்சு போடுவாங்க, இந்த மிஷின் எவ்வளோப்போ வரும் அப்படின்னு. அப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னு, ஆனால் எக்ஸாக்டாக நமக்கே தெரியுது எவ்வளோ ப்ரைஸ் ஒன்று, ரெண்டலுக்கு எடுத்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மள அறியாமல் நெக்ஸ்ட் டே நம்ம ஃபோன் பண்ணி கேட்டால், தம்பி இன்னைக்கு வேண்டாம்ப்பா நாளைக்கு வாங்கம்பாங்க. நாளைக்கு கூப்பிட்டு கேட்டால் தம்பி நாளான்னைக்கு வாங்க அப்படிம்பாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க சிபிஎம் வாங்கி அவங்க வச்சுருந்துருப்பாங்க வீட்டில். லைக் தே ஆர் ஈஸிலி அஃபோர்டபுள் அது. அப்போது இந்த அளவுக்கான ஒரு நாலேஜ் இந்த லூப் ஹோல் நம்ம கொடுக்கும் போது அப்போ நம்மளோட ஸ்பேஸ் அங்கே அடிபடுற மாதிரி இல்லையா? இல்லை அதான் நீங்கள் அப்போ இதில் என்னுடைய சொல்லுதுன்னா ஒரு டிகேஆர் முடிஞ்சு சிபிஎம் போடுறது நார்மல் தான். ஆனால் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் சிபிஎம் வேணும்? கரெக்டு. பட் இப்போ நம்ம லைக் போஸ்ட் ஆப்ரேட் பிஓடி டே 2லையோ 3லையோ நம்ம பண்ணும் போது ஓகே ஃபைன். இப்போ அதை ஒரு 15வது நாள் 20 நாள் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது நம்ம இருந்தால் சொல்லலாம். ஆனால் நம்ம இதை ஒரு விஷயத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போய் இது ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம காமிச்சிட்டோம்னா ஈஸியாக அதை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் டென்ஸ் மிஷின் வாங்கி வச்சுருக்காங்க, ஐஎஃப்டி வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில். ஸோ இது எந்தளவுக்கு ஹெல்த்தின்னு எனக்கு தெரியல. அப்போது இது எந்த லிமிட்டேஷன் நம்ம அதை கொண்டு போகணும்? ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால சொல்கிறேன். ஏன்னா இது மெயின் விஷயம் என்னென்னா எல்லா ஃபிசிக்ஸ் சொல்லுவாங்க வென் டு ஸ்டார்ட் த தெரப்பி அப்படின்றது, வென் டு ஸ்டார்ட் த டெக்னிக்ஸ், வென் டு ஆட் த மிஷின்ஸ்னு. பட் வென் டு ஸ்டாப்புன்றது நம்ம பேஷண்ட் சொல்லவே மாட்டோம். கரெக்ட். ஸோ வென் டு ஸ்டாப் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா மேபி உங்களுடைய இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்தது அவங்கள தேடணும் அப்படின்ற ஒரு இது வரலாம். ஃபஸ்ட்டு அந்த இது வந்து நம்ம கொண்டு அவங்களுக்கு அவேர்னஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே இது வரைக்கும் தான் நம்ம மிஷின் டிபெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ட்ரை பண்ணுறதை கொடுக்கணும். ஸோ ஓவரால் ஐடியா வந்து வென் டு ஸ்டாப்ன்றது ஒரு தெரபிஸ்ட் எப்போ தெரியுதோ அப்போ பேஷண்ட் வில் ஸ்டார்ட் சீக்கிங் யூ. ஐயோ அவர் வேணும் அப்படின்றது. ஓகே ஃபைன். அதே மாதிரி இப்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கிறனால நான் கேட்குறேன், இப்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்க, ஒரு சர்ஜரி அதை பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராங்கன்னா அவங்க வந்து லைக் அந்த ப்ரோட்டோக்கால் லைக் ஹோம் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு சில பிரிண்டட் ஷீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இது ஆப்வியஸாக நமக்கு ஒர்க் ஆகாதுன்னு நமக்கே தெரியும். ஆனால் என்னெல்லாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நம்ம இந்த இன்புட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்து எல்லாம் மாற்ற வைக்கணும், பட் ஸ்டில் மாற்ற முடியலை அப்படிங்கிற விஷயம்லாம் என்னெல்லாம் இருக்குது ஹாஸ்பிட்டலில்? இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபிசியோ ஃபுல்லாக மசில் அண்ட் போனில் ரிலே ஆகிக்கிறதுனால நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி சொல்கிறேன், அப்புறம் ஜென்ரல் சர்ஜரி சொல்கிறேன். அவங்க சர்ஜரி ப்ரொசீஜர்னும் ஒன்று தான், சேம் இன்செஷன் சேம் டெக்னிக்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வேணால் கொஞ்சம் வேரி ஆகிக்கலாம். ஆனால் டெக்னிக் அது ஒன்று தான். பட் ரீஹாபிலிட்டேஷனுக்குள்ள வரும்போது பேஷண்ட் ரெக்கவரி ஃபேஸ் ஃபஸ்ட்டு 45 நாள் ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் அவன் இருக்க மாட்டான். அவனுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா ரெஸ்ட் இருக்க முடியாதுன்னு சொல்லி இது பண்ணுவான். இப்போ அவங்க 6 மந்த்ஸ் ரெஸ்ட்டில் இருந்தாலும் இருக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் அவங்கள்ட்ட இருக்காங்க கேட்டால் இன்னும் 50% பீப்புள்கிட்ட அது இன்னும் கிடைக்கல. ஸோ அதுக்கான ஐடியா வந்து நம்ம அன்னிலேருந்து இன்னைக்கு டெக்னிக் சர்ஜரிக்கலாக பார்த்தா ஒன்று தான். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸை அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டே வராங்க. முடிவு சர்ஜரி பண்ணால் 10 நாள் தங்கியிருக்கணும், இப்போலாம் 3 நாள். கரெக்ட். டிஏபிஜிக்கே 2 நாள், டிகேஆருக்குலாம் 2 நாள் ஆக்கிடும் போது அவங்க சைடில் நினச்சிக்காங்கன்னா இந்த டேஸ் கம்மியாகும் போதே அவங்க வந்து நினச்சிட்டாங்க ஓகே சர்ஜரி பெட்டர் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அவங்க வெளியில் ஓப்பன் உண்டு ஹீலிங்கான ப்ராசஸ் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. உள்ள போனுக்கான 6 மந்த் தான், 6 மந்த் தான், 8 வீக்ஸ்னால் 8 வீக்ஸ் தான். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து பேஷண்ட் சைடில் ஃபஸ்ட்டு வரணும். சர்ஜரியே 2 நாளில் வந்துட்டேன், போன் ஹீல் ஆகிடுமா கேட்டால் போன் ஹீலாக 8 வாரம் ஆக தான் ஆகும். ஸோ அந்த கிளியராக நம்ம ஒரு பிக்சர் கொடுக்கும்போது ப்ரோட்டோகால் பிரிண்டடாக வருது அப்படின்னா டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் அவங்க டெக்னிக்ஸ் வந்து மாறாதப்போ, ஏன்னா அதுக்கு இதுக்கப்புறம் பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன டெக்னிக் பண்ண முடியும்? கரெக்டு. ஸோ அதை இதுக்கப்புறம் மேபி ஏஐ கொண்டு வந்தாலும் ஏதாவது இருக்கலாம். அந்த டெக்னிக் மாறாதப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பேஷண்டோடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஒர்க் நேச்சரு, அவங்களோட ஆம்பியன், வீட்டில் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து வரும்போது ப்ரோட்டோகால் கொஞ்சம் வேரி ஆக தான் செய்யும். ஓகே. பட் கோர் எக்ஸசைஸ்னு ஒரு 3 வச்சுருப்பாங்கன்னா அது வந்து பிரிண்டடாக கொடுக்குறது தப்பு கிடையாது. ஓகே. பட் இல்லைனா பேஷண்ட் டு பேஷண்ட் நம்ம ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸோ இல்லை அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவைங்கிறத நம்ம பார்த்து பண்ணணும். வை பிகாஸ் எல்லா டீகேர் பண்ணுறவங்களுக்கும் எக்ஸ்டென்ஷன் லேக் இருக்காது. ஸோ அவங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத பொறுத்து. அதே மாதிரி ஹவு ஃபார் லைக் இப்போ பேஷண்ட் பெர்ஸ்பெக்டிவ்க்காக கேட்குறேன், ஹவு ஃபார் லைக் ஃபிசியோதெரப்பி ஆஃப்டர் அ சர்ஜரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ப்ரீஹேப், அதாவது சர்ஜரிக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஃபிசியோவை அவங்க லைக் அவங்க டிமாண்ட் பண்ணணும், இல்லை ஃபிசியோ எப்படி எந்த அளவுக்கு அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணுங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரில. ஸோ ஹவு ஃபார் சர்ஜரிக்கு முன்னாடி எப்படி ஃபிசியோதெரபிஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? நான் இதுக்கு ஒரு பேஷண்ட் வச்சு சொல்லணும். ஒரு பேஷண்ட் வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்திருந்தார்.
40 இயர்ஸ் ஓல்டு தான். என்னாச்சுன்னு கேட்டேன். சடன் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னாங்க. எப்படி சடனாக அவனும் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணும்போது ஒகேனிக்கல் போயிருக்காரு, மசாஜ் பண்ணியிருக்காங்க, ஆயில் மசாஜ். ஓகே. ப்ரெஷர் நல்லா இருக்குது, இன்னும் பண்ணணும் அவன் ஏறி நிற்க ஆரம்பிச்சிட்டான் முதுவில். ஸோ இன்னும் நல்லா பண்ணது அது ரீனல் இன்ஜுரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிகேடி மீன்ஸ் அக்யூட் கிட்னி. ஆக்சுவலி மசாஜ் பண்ணும்போது அங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியானால ரீனல் வரும். ஓகே. அது நமக்கு வந்து நம்ம ஃபிசியலாஜிக்கலாக பார்க்கும்போது நிறையா நமக்கு மெட்டபாலிசம் சேஞ்சஸ் நடக்கும். அது மாதிரி கொஞ்சம் எக்ஸசிவாக செக்ரீட்டான என்சைம்ஸ்னால கொஞ்சம் கிட்னி போயிடுச்சு. ஓகே. ஸோ அவர் வந்துட்டார், அக்யூட் கிட்னி இன்ஜுரி வந்தார். வந்த இடத்துல டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அது போயிட்டு அலோபதி வந்தாலே இதுதான் வேலை, டயாலிசிஸ் எடுக்க சொல்லுவீங்க அப்படின்ட்டு இதுக்கு போயிட்டார், சித்தாக்கு போயிட்டார். ஓகே. ஸோ அவங்க சில சித்தா வந்து நல்லா இருக்குது ரீனலுக்கு நினச்சிட்டுருக்காங்க. ஸோ வேறு வேறு இருக்கும், நீங்கள் எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்க ப்ராக்டிஸ்குள்ளே போகும்போது இருக்கும். அப்போது அவர் வந்து நான் போய் ரியாப் டெஸ்ட் சொல்லித்தரேன். இல்லைங்க இந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் எனர்ஜி கன்சர்ட் டெக்னிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம டீச் பண்ணும்போது அவங்க லிசன் பண்ணவே இல்லை. அப்போ நீங்கள் ஃப்ரீயாக போய் ட்ரீட் பண்ண நினச்சிங்கன்னா அது முடியாது. ஸோ அப்போ சூஸிங் த பேஷண்ட்டு அவங்களோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். ஓகே. அந்த மைண்ட் செட்டில் இருக்க பேஷண்ட் நீங்கள் அலோபதியே பிடிக்கலன்னு சொன்னால் ஃபிசியோபதி எடுத்துப்பான். கரெக்டு. ஸோ அப்போ நம்ம அந்தமாதிரி ப்ரிஃபரபுளாக வச்சுக்கணும். ஸோ அப்போ பேஷண்ட்டை பொறுத்த அளவுக்கு தான் நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறதுமே இருக்குது. கண்டிப்பாக அவங்க கோஆப்ரேஷன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, சரி, ஓகே. முக்கியமான பாயிண்ட், இப்போது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே வரோம், சேல்ரி. ஸோ இப்போது ஜென்ரிக்காக ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படின்னா, இதை நான் எப்படி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போ நானும் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற வெயிட்ரு மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு சேல்ரி கம்மியாக இருக்கும், ஆனால் ஏன்னா டிப்ஸ் அதிகமாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் சேலரி எல்லா ஹோட்டல்லையுமே அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது நானுமே வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸை விசாரிக்கும் போது சேலரி ரொம்ப ஃபிக்ஸ்டாக ரொம்ப மினிமலாக தான் சொன்னாங்க. அப்போ ஏன்னு கேட்கும்போது நீங்கள் இது பார்த்துக்கலாம், லைக் ஹோம் விசிட்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் சைட்லேயே சொன்னாங்க. டு பி ஆனஸ்ட் அது உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஒரு பெர்செப்ஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பி சேலரி கம்மியாக கொடுத்து அவன் எப்படி பிசி பார்க்க தானே போகிறான், அதில் எப்படி அவன் மினிமம் 600 to 700 1 ஹவருக்கு சார்ஜ் பண்ண போகிறான். அப்போ ஒரு நாளைக்கு 2 பேஷண்ட் பார்த்தா அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 அதிலே சம்பாரிச்சிருவான். குமுலேட்டிவாக பார்க்கும் மந்த்லி 20,000-25,000 வந்துடும். பேசிக் சேலரி நம்ம ஒரு 12,000 15,000 கொடுத்தா இட் இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நினைக்கிறாங்க. இதில் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த 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 பிசி பார்க்குறதோ இல்லை ஹவுஸ் விசிட் பார்க்குறதுலையும் அவங்க ஷேர் எடுத்துக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலே ஷேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சேலரியோ இல்லை இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு டிட்டர்மினேஷன், இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு இப்படி தான் அப்படின்னு சேலரி டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தப்பா? இல்லை, இந்த ரெனிமரேஷன் டாபிக் வந்தாலே அது யாரும் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பிஎஸ்சி நர்சிங் நம்மளோட பேசிக் சேலரி அதிகம், நம்மளோட 3,000 லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வேல்யூ கம்மியாயிடுச்சா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ரெண்டாவது நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ரைஸ் பண்ணுற ஒரே ஒரு கொஸ்டின் எப்பயும் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதுதான். நாங்கள் அவுட் சைடு ஹாஸ்பிட்டல் நாங்கள் என்ன பண்ணாலும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்காது. கரெக்டு. இப்போ நான் பேஷண்ட் பார்க்குறேன் வெளில, அந்த பேஷண்ட் எதாவது இன்ஜுரி பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ அதை கொண்டு வந்து நீங்கள் வந்து என் பர்சனல் லைஃபை கொண்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே இப்போ அட்டாச் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன சேலரி நீங்கள் ரெனிமரேஷன் கம்மி பண்ணுறது. நான் கேட்குறது 9 hours ஒர்க் பண்ணுறது, 9 hours ரெனிமரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உடனே அவங்க கார்பரேட் சிஸ்டம் வரும்போது தே வில் கம் டு ப்ரொடக்டிவிட்டி. நீ போன வருஷம் 300 பேஷண்ட் தான் பார்த்துருக்கீங்க உங்கள் டீம் சேர்ந்து, இந்த மாதமும் அதான் பார்த்துருக்கீங்க, எக்ஸசிவாக நீங்கள் பேஷண்ட் இன்கம் அதிகம் பண்ணலையே அப்படின்றாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் நினச்சிட்டாங்கன்னா நிறைய லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதில் மெயின் லூப் ஹோல் வந்து பிசி பார்க்குறது. பட் எந்த டாக்டர்ஸும் கிளினிக் வைக்காமலாம் கிடையாது, கரெக்டு வச்சுருக்காங்க. அதனால் அவங்க சேலரி கம்மியாச்சும் கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், உங்களால் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் மீன்ஸ் இன்கம் அதிகமாகணும். நீங்கள் இன்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த உங்களுக்கு ரெனிமரேஷன் கிடச்சிட்டே இருக்கும். அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன அதே கம்பேர் பண்ண அதே இதுக்காக சொல்கிறேன். இப்போ பிஎஸ்சி நர்சிங் பேசிக் சேலரி நம்மளோட 3,000 அதிகமாக இருக்குன்னா அவங்களால என்ன இன்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபிசியோதெரபிஸ்ட்டை விட அவங்களால இன்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. அவங்களோட டிமாண்ட் வந்து இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிஃபைடு ஒரு காலேஜஸ் எடுத்து ப்ரிஃபர் பண்ணும்போது நர்சிங்கில் குவாலிஃபைடு காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஆனால் நாங்கள் செலக்டிவாக மட்டும்தான் எடுப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்க மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க. ஸோ சில காலேஜ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட டீச்சிங் வைஸ் ரொம்ப பேஷண்ட் எக்ஸ்போஸர் இல்லாமல் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஓ, ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் எடுக்கும் போதே காலேஜை பேஸ் பண்ணி ஒர்க்குக்கு எடுக்கிற மாதிரியான லெவலில் இருக்குது இப்போது. ஆமாம், நீங்கள் காலேஜ் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கரியரை செட் பண்ணவே முடியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கணும், நீங்கள் நர்சிங் அப்படி சொல்கிறேன் அப்படி ரீசன் என்னென்னா
நர்சிங்ஸ் எல்லாம் அவங்க கவுன்சிலில் வந்து தே ஹவ் ஃபார்ம்ட் எ கவுன்சில். அவங்க பேசிக் சரி 21,000 இருக்கணும் அப்படின்றது அவங்க கவுன்சிலில் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே இப்போ தான் அவங்க அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா கோவிடுக்கு அப்புறம். கோவிட் அப்போ நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க வெளில. நர்சிங் எல்லாம் வந்து எனக்கு பிபி கரெக்டாக இல்லை, நான் சேஃபாகலாம் சொல்லி வெளில போக ஆரம்பிச்சாங்க. டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருக்க தான் வேல்யூ அதிகமாச்சு. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்லேருந்து ஃபிக்ஸ்டு ப்ரோட்டோக்கால் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வரணும் அந்த வேலையை செய்வான். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபும் அதே வேலை தான் செய்கிறான். டிமாண்ட் இல்லை. நர்சிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இல்லாதப்போ அந்த கிரிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ நிறையா எரர்ஸ் நடக்க ஆரம்பிச்சிது. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபை ஹோல்ட் பண்ணுறதுக்காக அவன் சேலரி அதிகமாக கொடுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய இன்புட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்லேயோ இல்லை அவங்களோட ரெக்கவரிலையோ கம்மியாக அவள் இருந்தாலும் ஒன்று தான், 1 இயருக்குள்ள கொண்டு ஒன்று தான் அப்படின்னும் போது அதை அப்படியே நிறுத்திடுறாங்க. ஸோ அப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் தான் இந்த சேலரிக்கான காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் காரணம் அப்படின்னு கேட்டால், ஸ்டார்டிங்கில் என்னுடைய பர்செப்ஷன் வந்து ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்டார்டிங் சொல்கிறது 1985 அந்த மாதிரி டைமில் நான் என் சீனியர்ஸ் சொன்ன இன்ஃப்ளூயன்ஸ் நியூஸ் தான் இதெல்லாம். அவங்க ஸ்டார்டிங் சேலரி 5,000, அன்றைக்கி ஃபிசியோட சேலரி 750 rupees பர் மந்த்து. எப்போ 1985 இந்த மாதிரி டைமில். அதுக்கப்புறம் 2,500. அப்போது பிஜி எம்பிபிஎஸ் டாக்டரோட சேலரி வந்து 10,000 போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 3,000 வரதுக்குள்ளே அவங்க 40,000 போயிட்டாங்க. ஸோ எப்பயுமே அதான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இந்த டாக்டர் இருந்தால் தான் நமக்கு இன்கம் வருது, இந்த டாக்டரோட நேமில் தான் வராங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கனால டாக்டர் சம்பளம் அதிகமாகிட்டே போயிடுச்சு. ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தால் இந்த ஃபிசியோதெரபிஸ்டாக பேஷண்ட் வராங்கன்னு எதாவது இருக்கா? ஸோ வேறு சொல்ல போனால் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே தான் நம்ம பேஷண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்ப்பரேட் செக்டருக்குள்ளே வரும்போது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது இந்த கீ பர்சன் வந்து டாக்டர் தான். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். நான் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு பேஷண்ட் சொல்லணும். அங்கே இந்த டாக்டரை பார்த்தா சரியாயிடுச்சான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, வந்து அசஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணிட்டு போனதோட சரி டாக்டரோட வேலை. இதே தான் இவங்க பண்ணுவாங்கன்னு அவங்க வந்து அட்டெண்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா ஃபிசிசிஸ்ட் வருவாங்க, நடக்க வச்சுருவாங்க, நர்சிங் கேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு டாக்டர் சொன்னது தான் நம்ம செய்கிறோன்ற மைண்ட் செட் இன்னும் பேஷண்ட் மைண்ட்லேயும் அட்டெண்டர் மைண்ட்லேயுமே இருக்குது. ஓகே. அப்போ உங்களை டேரெக்டாக வந்து நான் நாளைக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே ரியாப்டேஷன் நல்லா இருக்குன்னு தேடி வந்து என்றைக்கு அட்மிஷன் போகிற அளவுக்கு உங்கள் ரியாப்டேஷன் டீம் உங்கள் க்ரோத்தை வெளில ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ, ஆர்டிக்கல் வைஸும் சரி, ஒரு பேஷண்ட் ரெக்கவரி வைஸும் சரி, ஒரு டேட்டா பேஸ்டாக ஒரு அவுட்கம்ஸ்க்கு எல்லாம் நல்லா வச்சு காட்டுறீங்கன்னா அன்றைக்கி உங்கள் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்செப்ட் பண்ணணும் அதை. ஓகே. ஃபஸ்ட்டு அதனால தான் நடக்குதுன்னு அக்செப்ட் பண்ணணும். இந்த ரியாப்டேஷன் தான் சொன்னேன், ஒரு டீம் ஒர்க் தான். இதுலேயும் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கும். இதை நான் தான் பண்ணுவேன். ஆனால் இப்போது ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து, ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து இந்த ரீஹாபிலிட்டேஷனில் இருக்கக்கூடிய பீப்புளோட லைக் அவங்களோட பங்களிப்புங்கிறது மாறிட்டே இருக்கும். கரெக்டாக? அப்போது இப்போ ஃபிக்ஸ்டாக இந்த சேலரி வச்சு இப்படி மூவ் பண்ணும்போது, இப்போ ஒரு 10 பேஷண்ட்டை பார்க்கும்போது அந்த 10 பேஷண்ட்டில் 8 பேஷண்ட்டுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஒரு பங்கீடு கொடுத்து அவங்களோட ரெக்கவரிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதான் நம்ம அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணலன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஃபைன். இது நான் தான் பண்ணுன்றதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும். கரெக்ட். அந்த எவிடன்ஸ் நம்ம சேவ் பண்ணவே இல்லை. இன்னொன்று சொன்ன மாதிரி இது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய மெடிசன் நர்ஸ் கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னா, அவங்க இந்த டாக்டர் இந்த டைமுக்கு இந்த மெடிசனை போட சொன்னாங்க த்ரூ ஃபோன் காலுங்கிறத முதற்கொண்டு எழுதி அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஃபிசியோதெரபிஸ்ட் போய் AROM, PROM, ஆங்கிள் பம்ப்ஸு, பெட் மொபிலிட்டி இந்த மாதிரி லைக் அதுலேயுமே சொன்ன மாதிரி நம்ம சைடு தான் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாவை வந்து விழுது. சார் திருப்பியும் ஓவரால் பார்க்கும்போது நம்மளோட இன்வால்மெண்ட்டு, நம்ம அது எந்த அளவுக்கு அதில் இன்டெலிஜ் ஆகிறோம் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் நம்ம ப்ரொஃபஷனல் க்ரோத்தே இருக்குது. ஓகே. நம்ம அடுத்தவங்களே சொல்லிட்டு இருந்தாலும் மாற மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு சேஞ்ச் வேணும்னா ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் ஆகணும். கரெக்ட். அதில் முக்கியமாக ரெனிமரேஷன் வந்துச்சுன்னா நம்ம யாருன்றது ஃபஸ்ட்டு பேப்பரைஸ் ப்ரூவ் பண்ணணும். அது ஏன்னா அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொன்று இதுக்கான ஸ்பேஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 20 பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க, 15 பேஷண்ட்ஸ் லைக் இன்பேஷண்ட்ஸ் பார்க்கணுங்கிற மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்குது பெரிய ஹாஸ்பிட்டலில். அப்படி இருக்கும்போது 9 hours ஒர்க்கில் நான் வந்து ட்வைஸ் அ டே நான் அவங்களை பார்க்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் 30 பேஷண்ட்ஸ் நான் பர் டே பார்க்கணும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உட்காந்து அந்த இது எடுக்க ப்ராக்டிக்கலி டைம் இருக்குமா? அதுதான் வேணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்லோடு கம்மி ஆகணும், உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா ஆளுங்க ஜாஸ்தி வேணும். ஆளுங்க ஜாஸ்தி இல்லை, அது அப்படியே சொல்லலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு நேரவாக ஆக்கணும் ப்ரோட்டோக்கால். ஓகே ஃபைன்.
நான் வந்து இப்போது இதுதான் இதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, இந்த சர்ஜரி பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும்ப்பா அப்படின்னா பண்ணிகிட்டே கூடாது. புரியுது. இப்போ அந்த எக்ஸசைஸ் அவன் இண்டிபெண்ட்டாக பண்ணுறான் அப்படின்னா அவனை நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் இருக்கும்போது என்ன கன்ஃபார்மாக அவன் கண் எதுக்க பண்ணுமோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சூப்பர். ஸோ நல்ல பாயிண்ட். இப்போ எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து நான் ஒரு 5 எக்ஸசைஸ் வச்சிருக்கேன், 5 எக்ஸசைஸ் எல்லா பேஷண்ட்டும் பண்ணிட்டு தான் டைம் ஆகும். அவன் இதெல்லாம் அவனா பண்ணிக்கிறான், இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளோட இன்வால்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது, நம்மளோட டைம் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத பொறுத்து நம்ம தான் அதை பண்ணிக்கணும். ஏன்னா பேஷண்ட் சைடில் வந்து அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், இதுக்காக நீ ஒரு காமனாமல் என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும்ல, நீ வர பார்த்துட்டு போயிடுற அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அந்த 1/4 மணி நேரமும் நம்ம வந்து கொடுக்கறது வந்து ப்ராக்ரஷன் இருக்கணும், டே பை டே ஒரு ப்ராக்ரஷன் இருக்கணும், ஒரு ஃபீட்பேக் இருக்கணும். ஸோ நான் வந்து நேற்றுக்கு இது பண்ணிங்க, இவ்வளோ தான் இருந்துச்சுங்க, இன்றைக்கி இந்த வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, என்னோடய இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இருந்தோன்னா அவங்க நம்ம டிபெண்டன்சி கம்மியாகும். நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னா நம்ம டிபெண்டன்சி இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஆனால் என்றைக்கு ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டா போதும் அவர் சொன்னார், சாப்பிட்டா போதும் நல்லாயிடும், சாப்பிட்டு நல்லாயிடுச்சுன்றதா டாக்டரோட ஃபீட்பேக். ஆனால் ஃபிசிக்ஸோட ஃபீட்பேக் இல்லை, அவரே வந்து பண்ணுறாராம்மா, அவரே வருவாராம்மா வீட்டுக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு நூல் மாதிரி பிடிச்சிட்டே போனால் அவன் நம்மளை விடவே மாட்டான். கரெக்டு. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து 12 இயர்ஸில் நிறைய சேஞ்சஸ் ஹாஸ்பிட்டலையும் கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க, பேஷண்ட்ஸ்லையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போது இத்தனை வருஷம் நம்ம இங்கே இருக்குங்கிறப்போ ஆப்வியஸாக நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கனால தான் நம்மளால் இங்கே இருக்க முடிஞ்சுது. இப்போ ஏன் ஷிஃப்டிங் டு அப்ராட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே ஏன் வருது? அப்போ ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, இவ்வளோ நாலேஜபிள் இருக்கக்கூடிய ஒரு தெரபிஸ்ட்டே வந்துட்டு என்ன நாட்டை விட்டு போகிற தண்ணி வேறு வேலை இல்லை அப்படின்னு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்தளவுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுது. அது எவ்வளோ ஷார்ட் டைமில் எனக்கு ரெக்கவரி கிடைக்குதுன்றது தட்ஸ் அ பிஸ்னஸ். அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒய் லைக் இவ்வளோ 12 இயர்ஸ் கழித்து அப்ராட் மூவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறதுக்குண்டான ஏன் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி கிடைக்கலையா, இல்லை ட்ரையே பண்ணலையா? நான் ஒர்க் பண்ணலாம், வெளில இந்த கிளினிக் வைக்கலாம்னு வரும்போது ஆல்ரெடி இப்போ நிறையா கிளினிக் சேச்சுரேட் ஆகிடுச்சு. கரெக்டு. அதாவது அவங்க பேஷண்ட்டு திருப்பி கிளினிக் வராங்க, அவங்க 21 டேஸ் வாங்கினா 21 டேஸ் வராங்க கிளினிக் ஃபாரின்ல. ஆனால் தமிழ்நாட்டு வரமாட்டாங்க. ரீசன் வந்து மெயின் ரீசன் வந்து ஸோ அப்போ இந்தியாவில் லைக் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஃபிசியோதெரப்பி அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அப்போ இங்கே இடத்துல யூஜியும் ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பிஜி படித்தே ஆகணுமா? நம்மளோட ப்ரெசன்டேஷன் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கல. நம்ம டெக்னிக் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கும் இப்படி ஹோல்ட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே ஃபைன். அதனால் இப்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக கன்சல்டன்சி மூலமாக போகல இல்லை, எவ்வளோன்னு சொல்ல முடியுமா?